தேசிய பேரிடர் மீட்பு படை அதாவது NDRF, ராணுவம், விமானப்படை, கடற்படை, கடலோர காவல் படை, கோஸ்ட் கார்டு, இது எல்லாத்தையும் சேர்த்து போட்டு இவங்க மாத்திரம் 5049 பேரை. இதுல ராணுவம் சரி எங்க இருந்தோ ஏதோ எடுத்துட்டு வரணும் அதனால டைம் ஆகுதுன்றது இல்லாம பக்கத்துல இருக்கக்கூடிய திருவனந்தபுரத்துல இருந்தும் வெலிங்டன்ல இருந்தும் உடனுக்குடனே படைப்பிரிவுகளை அனுப்பி வச்சாங்க. அங்க கடற்படையுமே உடனே ஜெமினி படகுகளை மீட்பு பணியில இறக்கி இருக்காங்க. நவீன லகு ரக அதாவது லைட் ஏர்கிராப்ட்ஸ், ஹெலிகாப்டர்ஸ், நேவி அதையும் எடுத்துட்டு போய் மக்களை மீட்கிறதுக்கு முயற்சி இருக்காங்க. இப்படியாக விமானப்படையும் மீட்பு பணியில ஈடுபட்டதுனால ஸ்ரீவைகுண்டம் SPS பள்ளியிலிருந்து நான் பர்டிகுலரா ஒரு இன்ஸ்டன்ஸ் உங்களுக்கு முன்னாடி வைக்கிறேன். ஸ்ரீவைகுண்டம் SPS பள்ளியிலிருந்து இதுவரை மீட்கப்பட்ட மக்களிடையே ஒரு கர்ப்பிணி பெண்ணும் அவரது குழந்தையும் கூட அவங்க உட்பட கர்ப்பிணி பெண் அவங்க குழந்தை உட்பட 4 பேரை அந்த ஸ்கூல்ல இருந்து மாத்திரம் ஹெலிகாப்டர்ல விமானப்படையோட ஹெலிகாப்டர்ல மீட்கப்பட்ட காட்சி நம்ம சோசியல் மீடியா மூலமா கூட பார்த்திருக்கோம். காவல்துறை கடலோர காவல் பகுதியும் படையும் கூட கோஸ்டல் ஏரியால டிசம்பர் 20 வரைக்கும் அவங்க கணக்கு 711 பேரை அவங்க மாத்திரமே கடலோர ஏரியால இருந்து மீட்டு இருக்காங்க. கோஸ்ட் கார்டு, கடலோர காவல் படை அவங்க மாத்திரமே அந்த நம்பர் மீட்டிருக்காங்க. இப்படியாக உடனே போய் களத்துல இறங்கினதுனால நிறைய பேரை மீட்க முடிஞ்சிருக்கு. அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு எங்கெங்கெல்லாம் கட் ஆஃப் ஆயிருக்காங்களோ, தொடர்பு இல்லாம விலகின மாதிரி இருக்கக்கூடிய அந்த இடத்தெல்லாம் கூட ஹெலிகாப்டர் மூலமா அவங்க வீட்டு மேல எல்லாம் போய் இறங்கி மக்களை மீட்கக்கூடிய நல்ல ஒரு முயற்சி நடந்திருக்கு. இதுல நான் நேத்திக்கு ராஜ்யசபாலையும் அந்த பதில் சொல்லும் போது அந்த விஷயத்தை எடுத்து சொன்னேன். அதை ஒரு முறை உங்களுக்கு இப்பவும் நான் சொல்ல விரும்புறேன். ஒவ்வொரு வருஷமும் ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்டுக்கு சென்ட்ரல் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட்ல இருந்து நேஷனல் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட்ல இருந்து பணம் கொடுக்கறது உண்டு. அது மத்திய அரசோட பங்கு சமயத்துக்கு கொடுக்கணும். இந்த பைனான்சியல் இயர் 1 April 2023க்கு ஓபனிங் பேலன்ஸ் தமிழ்நாடு 813 கோடி ரூபாய் 813.15 crore 813.15 கோடி ரூபாய் ஓபனிங் பேலன்ஸ் அவங்க கிட்ட இருந்திருக்கு. இந்த வருஷத்துக்கான 900 கோடி 900 crores மத்திய அரசு கொடுக்க வேண்டிய பணத்தை ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்டாக 450 கோடி முதல்லயே நாங்க ரிலீஸ் பண்ணிட்டோம். இந்த புயல் வரத்துக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணிட்டோம். அதை தவிர 2வது இன்ஸ்டால்மெண்டாக மீதி இருக்கக்கூடிய 450 கோடியையும் 12ஆம் தேதி டிசம்பர் இந்த 4 தென் மாவட்டங்களுக்கு மழை வரத்துக்கு முன்னாடியே 2வது இன்ஸ்டால்மெண்ட் 450 கோடி கொடுத்தாச்சு. அதாவது மொத்தமா 900 கோடி 900 crores இந்த வருஷம் கொடுக்க வேண்டியது